ஐடியை குவிட் பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஐடியில் போயிட்டு ஏர்ன் பண்ணி அதை வந்து சேர்த்து வச்சு அதை வந்து பிஸ்னஸில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ ரீசெண்டாக நான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் போகும்போது கூட எல்லாரும் யாருக்கையும் வேலை செய்யக்கூடாது, அதனால நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க. ஸோ எல்லாரோட பார்வையோ இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கோ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக இருக்குது. ஏன்னா இது பிஸ்னஸ் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் இங்கே வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். எல்லா ரோல்ஸையும் நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். சில டைமில் வந்து ஃபினான்ஷியல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது, எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். பட் பிஸ்னஸ்குள்ளே வர்றதுக்கு இன்னொரு காரணம் சில பேர் சொல்கிறது என்னென்னா, பெரிய மணி பண்ணணும். மாதம் மாதம் ஒரு சம்பளம் வாங்குறதெல்லாம் வந்து எப்போ போய் முடியறது என்னோட டார்கெட்டு. ஸோ பெரிய மணி பண்ணணும். எதுவுமே மிராக்கிளாக ஓவர் நைட் நடக்காதுங்க. இங்கே கீயே வந்து கன்சிஸ்டன்சி தான். டே 1லேயும் நடக்கலாம், டே 100லேயும் நடக்கலாம், டே 1000லேயும் நடக்கலாம். பட் அந்த பொறுமை வேணும். அந்த பர்டிகுலர் டே 1ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த கமிட்டட் உங்களோட எஃபர்ட் வந்து கடைசி வரைக்கும் கேரி ஆன் ஆனாதான் மிராக்கிள் நடக்கும், பெரிய மணி வரும். இங்கே இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுமானா இல்லை. நீ உன்னோட கம்பெனியை ஒரு இடத்துக்கு எட்டு போகிற வரைக்கும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். கூடவே உன்னோட சிஸ்டம்ஸையும் நீ பில்ட் பண்ணினா அந்த நீ கொண்டு வந்த தூரத்துலேருந்து அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக போகிறதுக்கு வழி இருக்குது. பட் ஆனால் இனிஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குது இல்லையா, அது பெருசாக இருக்கும், கண்டிப்பாகவே கஷ்டமாக இருக்கும். பெரிய மணிலாம் ஓவர் நைட் இங்கே பண்ணிடவே முடியாது. நிறைய பேர் அவங்களோட சேவிங்ஸை லூஸ் பண்ணவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ்குள்ளே வரணுன்னா ஒன்று நீ பேஷனேட்டாக இருக்கணும் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷனை கொண்டு போகிற வழியில் நிறைய பிரச்சனை வந்தாலும் நான் கடைசி வரைக்கும் நிற்பேன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இந்த ரெண்டு தவிர பிஸ்னஸ்குள்ளே பணம் பண்ண மட்டும் வந்தோம்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் இருக்கும்.